أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமான இரவிலே தராவீஹ் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். இன்றோடு 11 ஜுஸ்கள் முடிஞ்சிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மீதி உள்ள தொழுகையும் குர்ஆனையும் அல்லாஹ் தஆலா கேட்பதற்கு தௌஃபீக் தருவானாக. உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக ஷிஃபாவை அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா, மக்களை பார்த்து சொல்றாங்க, அறிந்து கொள்ளுங்கள், உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு சீர்பட்டு விட்டால் உடல் உறுப்புகள் அனைத்தும் சீர்பட்டுவிடும். அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால், சீர்குலைந்து விட்டால் அனைத்து உறுப்புகளும் சீர்குலைந்துவிடும். அந்த சதை துண்டுதான் கல்பு, இதயம், உள்ளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தர்றாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் நேர்வழி பெறுவதற்கும் அவன் வழிகிடுவதற்கும் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு இருக்குன்னா அது உள்ளம். அந்த உள்ளம் கெட்டு விட்டு விடுமையினால் மனிதனுடைய வாழ்க்கையும் கெட்டுவிடும். அது சீராக விடுமையானால் அவன் மனிதனுடைய வாழ்க்கையும் சீராகிவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு சொல்லித் தருகிறார். அந்த உள்ளம் கெட்டு விடுவதற்கு அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள், 2 காரணங்கள் இருக்குமையானால் அவனுடைய உள்ளம் கெட்டுவிடும். அதனுடைய முக்கியமான ஒரு காரணம், ஃபர்ஸ்ட் காரணம் பார்வை. இந்த பார்வை மூலமா தான் உள்ளம் கெட்டு போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க, பார்வை இருக்கிறது அதுதான் ஷைத்தானுடைய முதல் அம்பேர். ஃபர்ஸ்ட் கெடுக்கணும், ஒரு மனிதனை கெடுக்கணும்னு சொன்னா அவனுடைய பார்வையை வச்சுதான் கெடுக்கிறான். இப்போ ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு போறாங்க, முதல் பார்வை யதார்த்தமான பார்வை. அதே திரும்பி 2வது தடவை பார்த்தோம்னா அது ஷைத்தானுடைய பார்வை. மனசு சும்மா இருக்குமா, உடனே பாரு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன செய்யும், மனசு திருப்பி. அதுதான் முதல் பார்வையை யதார்த்தமான பார்வை. அதுக்கடுத்து 2வது தடவை அதை பார்த்தோம்னால் அது ஷைத்தானுடைய பார்வை. இந்த பார்வையை வச்சுதான் உள்ளம் என்ன செய்கிறது, கெட்டு விடுகிறது. 2வதாக சொல்லப்படுகிறது செவி. இசையை கேட்குமையானால், கெட்ட விஷயத்தை கேட்டால், அதே போல இசையை கேட்டுக்கொண்டே இருந்தால் என்னவாகும், அவனுடைய உள்ளங்கள் நயவஞ்சக தன்மையை உண்டாக்கும். நயவஞ்சக தன்மைனா என்ன, அல்லாஹ் தஆலா சொல்றான், நயவஞ்சக தன்மைனா 2 சைடும் பேசுவாங்க. இஸ்லாமியர்களுக்கு தோதாவும் பேசுவாங்க, மற்றவங்களுக்கு தோதாவும் பேசுவாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு இஸ்லாமியருடைய அடிப்படையிலே இருக்காது. 2 சைடும், இந்த பக்கமா அந்த பக்கமாண்டு அவங்களுக்கே ஒரு தடுமாற்றமா இருக்கும். சில சமயத்துல தொழுவோம், சில சமயத்துல தொழுவாம இருப்போம். ஆள் பார்த்தா செய்வோம், ஆள் பார்த்தா செய்ய மாட்டோம். அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க, அவங்களுடைய உள்ளங்கள் மாறி. அதனாலதான் இசையை பத்தி பயங்கரமா கண்டிச்சிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2மே இருக்குமே ஆனால் அவருடைய உள்ளம் கெட்டுவிடும். இப்ப உலகத்துல பார்க்கிறோம், எந்த ஒரு விளம்பரம் எடுத்தாலும் சரி, ஒரு டீ கடையில கூட டீ சப்ளை செய்யறதுக்கு விளம்பரம் போடுறதுக்கு ஒரு பொண்ணை வச்சுதான் போடுறாங்க. எந்த செருப்பு கடையில பார்த்தாலும் ஒரு பொண்ணு தான் நிற்கிது. ஒரு பெட்டி கடையில பார்த்தாலும், சூட்கேஸ் கடையில பார்த்தாலும் ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணை வச்சு எல்லா பெண்கள் வச்சுதான் என்ன செய்யப்படுகிறது, அவ விளம்பரமே படுத்தப்படுகிறது. ஒரு காட்சி பொருளாக ஆக்கி விட்டார்கள் ஒரு பெண்களை அல்லாஹ் தஆலா ரொம்ப மதிக்க சொல்றான். ஆனா இப்ப உள்ள சமயம் அவங்கள ஒரு காட்சி பொருளாக மாத்தி விட்டான். அப்ப மனிதனுடைய பார்வை எங்க படுது, நேரம் அந்த பெண்ணு மேலதான் படுது. அந்த முதல் விஷயமே அந்த பெண்ணு தான். 2வதாக பார்த்தோம்னா, இப்ப ஏதாவது ஒரு வீடியோ போட்டாலும் சரி, இஸ்லாமியர்கள் வீடியோ போட்டாலும் சரி, ஒரு பாட்டு, ஒரு நாடகம் போட்டா, ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டாலும் சரி, பேக்ரவுண்ட்ல இசை இல்லாம இருக்கவே முடிய மாட்டேங்குது. இசையோட கேட்டா தான் அவங்க நல்லா கவனிப்பாங்க. ஒரு பாட்டு கேட்டாலும் சும்மா பாட்டு கேட்கறது பெரும்பாலும் இசையாத்தே இருக்கு. அதே போல இஸ்லாமியர்கள் இப்போ உள்ள மாடல்லாம் பார்த்தோம்னா யூடியூப்ல போடுறாங்க, போடும் பொழுதே பின்னாடி பேக்ரவுண்ட்ல இசையை வச்சா தான் அவங்க பயானை கேட்பாங்க.
அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்ப இசை வந்து இந்த காலத்துல என்ன ஆயிடுச்சு, அந்த அளவு பெருகி இருப்பதனால இப்ப முனாஃபிக்குடைய தன்மையும் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனாலதான் அல்லாஹு தாலா குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான், உங்களுடைய உள்ளத்தை சரி பண்ணுங்க, உள்ளத்தை சரி பண்ணுங்க. யார் உள்ளத்தை சீர்பட்டு விட்டார்களோ, சரி செஞ்சாங்களோ அவங்க வெற்றியாளர்கள். யார் உள்ளத்தை சீர் செஞ்சாங்களோ அவங்க வெற்றியாளர்கள். அல்லாஹு தாலா எப்போ பார்த்தாலும் அடிக்கடி சொல்றது தஸ்கியத்துனா உள்ள பரிசுத்தமை. ஒவ்வொரு பாவமும் செய்யும் பொழுது ஏதாவது நம்மளுடைய பாவங்கள் பார்வையாலேயோ செவியாலேயோ இப்படி பாவங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகுது, அவனுடைய உள்ளத்துல வந்து ஒரு கரும்புள்ளி விழுது. ரெண்டாவது பாவம் செய்யும் பொழுது திரும்பி கரும்புள்ளி விழுது. இப்படி பாவங்கள் செய்ய 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 அவனுடைய உள்ளத்துல என்ன ஆகுது, கரும்புள்ளிகள் நிறைய ஆயிடுது. அதுக்கடுத்து அவனால பாவம் மன்னிப்பே கேட்க முடியுமா? ஒரு தடவை பாவம் செஞ்சுட்டு பாவம் மன்னிப்பு கேட்ட வேண்டால் அந்த கரும்புள்ளி அழிக்கப்படுகிறது என்பதாக நம்ம சொல்லலாம் சொல்லி தராங்க. ஆனா நம்மளுடைய மக்களுக்கு என்ன செய்யறாங்க, திரும்பி 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 நம்மளுடைய நிலைமை அதிகமா பாவங்கள். இப்போ போன் வந்துருச்சு, இதுல எதை எப்ப எடுத்தாலும் போனை பார்க்கறது, அந்த வீடியோ பார்க்கறது, சரிய இசையை கேட்கறது, இதோடைய விஷயத்திலே இருக்கனால நம்மளுடைய உள்ளமெல்லாம் இறுகி போய் கிடைக்கிறது, கருப்படைஞ்சு கிடைக்கிறது. அதனாலதான் பாவ மன்னிப்பு கேட்கறது கூட மனசு வர மாட்டேங்குது. அதனால அறிஞர்கள் சொல்லி தராங்க, இதனுடைய உள்ளம் சீர்கெட்டு போயினால் என்ன செய்யறது, அதுல இருந்து மீண்டு வரணுமே. அதுக்கு தான் சொல்லி தராங்க, யா அல்லாஹ் தஆலா இந்த ஓதப்பட்ட ஒரு வசனத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன். முதல் விஷயம் என்ன செய்யணுமா, உள்ள சீர்படுறதுக்கு நம்மளுடைய நிலைமையை வச்சு யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு ஆளுங்களுடைய நிலைமையும் சுய பரிசோதனை செய்யணும். நம்ம அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான், நம்ம வாலிப வயசுல இருக்கோம், நல்ல துடிதுடிப்பா இருக்கும், இப்படியே இருக்குமா, வயோதிகம்னு அடையாளம் நம்மளுக்கு. அப்போ மௌத்துன்னு ஒன்று வருமா இல்லையா? அப்போ மௌத்துன்னு வந்துச்சுன்னா நம்மளை தூக்கி மண்ணுக்குள்ள புதைச்சிருவாங்களே, கபருக்குள்ள வச்சிருவாங்களே, அங்க யாருமே இருக்க மாட்டாங்களே. அப்போ நான் என்ன செய்யறது? இப்ப தனியா படுக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். தனியாவே படுக்க மாட்டோம், உள்ள தூக்கி வச்சுட்டாங்கன்னா ஒரு ஃபேன் இல்லாம கொஞ்ச நேரம் இருக்க முடிய மாட்டேங்குது, ஒரு ஏசி இல்லாம கொஞ்ச நேரம் இருக்க முடிய மாட்டேங்குது. அப்போ மண்ணுக்குள்ள தோண்டி போட்டு நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவாங்களே, அது அல்லாஹ் தஆலா திரும்பி எழுப்பப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி நரகத்துல போட்டானா என்ன செய்யறது? நம்மளுடைய நிலைமை களிமா இல்லாம மூத்தாயிட்டானா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே என்ன செய்யணுமா, நம்மளுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அல்லாஹ்வுடைய பயம் வரும், பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் என்பதாக சொல்லித்தராங்க. சில பேர் சஹாபாக்கள் சொல்றாங்க, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நம்மளுடைய பாவமணி ஏதோ மன இச்சைப்படி நடந்துக்கிட்டு அல்லாஹ் மன்னிச்சிருவான் இப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவன் வந்து ஒரு வழிகட்டுல இருக்கான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கீங்க என்பதாக ஒரு சஹாபி நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்களாம், நீங்கள் பரிசோதிக்கப்படுவதற்கு முன்னாலேயே நீங்க உங்களுக்கு நீங்களே பரிசோதனை செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு கேள்வி எனக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே மௌத்தானா பிறகு கேள்வி எனக்கு கேட்கப்படும். அல்லாஹ் தஆலா நம்மளை வச்சு கேட்பான், நீ இவ்வளவு நாள் உனக்கு அல்லாஹ் தஆலா இது கொடுத்தானா இல்லையா, நிறைய நியமத்து கொடுத்தானா இல்லையா, அந்த நியமத்துக்கெல்லாம் நீ என்ன செஞ்ச, உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழிச்ச, உன்னுடைய சம்பாத்தியம் எப்படி இருந்துச்சு, ஹலாலா இருந்துச்சா ஹராமா இருந்துச்சா, மக்களுக்கு மத்தியில நீ எப்படி நடந்த, நீ எனக்கு மத்தியில நீ எப்படி நடந்த, எவ்வளவு பாவங்கள் செஞ்ச அப்படின்னு நீ கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே, அல்லாஹ் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே உலகத்துல நைட்டு படுக்கும் பொழுது இல்லாட்டி கொஞ்ச நேரம் மௌத்துடைய சிந்தனையில, அல்லாஹ் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கோம், நம்ம திருந்தியே வர முடியாதா, இப்படி பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கமே, எப்படா நம்ம திருந்தி வர்றது அப்படின்னு சொல்லி என்ன பரிசோதனை படுத்தணும்னா கொஞ்சம் உள்ள வந்து கொஞ்சம் உருவடைஞ்சு அவனுடைய கொஞ்சம் சுத்தமாகி பாவ மன்னிப்பு கேட்க தோணும். நம்ம திடீர்னு மூத்தாயிட்டோம்னா என்ன செய்யுது, இப்போ உள்ள ஃபர்ஸ்டெல்லாம் மூத்துனா வயசான பிறகுதான் மௌத்தாகுவாங்க அப்படின்லாம் இருக்கு. அப்படின்ற ஒரு காலம் இருக்கு. வயசான பிறகு 90 வயசு போனவர் 100 வயசு அவங்க என்னப்பா ரொம்ப வயசா இருந்தாங்க அதனால வஃபாத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்ற காலத்தை போய் இப்ப என்னதுன்னா நம்ம கூட இருந்தாங்க நல்லாத்தான் இருக்காங்க, திடீர்னு காலையில இருந்துட்டு பார்த்தா மௌத்துனுங்க. என்னன்னா 30 வயசுல 20 வயசுல 25 வயசுல மௌத்து எப்போ வருதுன்னு அப்படி இப்படி அடிக்கடி மௌத்து வர்றதுக்கெல்லாம் காரணம் என்ன, மனிதர்களை பக்குவப்படுத்துறதுக்கு தான். நீ சும்மா இருக்க மாட்ட, எப்பனாலும் என் கை உன்னோட எப்போ பிடிப்பேனே தெரியாது, எப்போ நீ மௌத்தாகவே தெரியாது, அதனால
உன்னுடைய மனசை நீ பக்குவப்படுத்திக்க, நீ பாவ மன்னிப்பு கேளு என்பதாக அல்லாஹ் தாலா சொல்ல மௌத்தை வச்சு நம்மளுக்கு என்ன செய்யறான், ஒரு அறிவுரை சொல்றான். இரண்டாவதாக சொல்லப்படுகிறது, யா யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே இறையச்சத்தோடு இருங்க, வகூனு மஅஸ் சாதிகீன், நல்லவர்களோட சேர்ந்துறீங்க. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இருந்துச்சுன்னா, நம்மளுடைய நண்பர்கள் நல்லபடியா இருந்தாங்கன்னா அவருடைய நம்ம பழக்கமும் நல்லாயிரும். இப்ப கெட்ட நண்பர்களோட பழகிட்டோம், அவனை எப்பயுமே கெட்ட விஷயமா பேசிக்கிட்டே இருக்கான், இல்லாட்டி கெட்ட விஷயமா நடந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவனோட போய் சேர்ந்தோம்னா அதே பழக்கம் சொல்லாம இருந்தாலும் சரி உனக்கு வந்துடும். நீ நல்லவனாத்தான் இருப்ப, உங்களுடைய பெற்றோர்கள் நல்லவனாத்தான் வளர்த்துருப்பாங்க. பெற்றோர்களுடைய பார்வையில 15 வயசு வரையும் நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா அழகா தொழுவான், அவன் குர்ஆன் ஓதுவான் அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. எப்ப 10th 12th அப்படின்னு போறோமோ அப்ப ஸ்கூலுடைய பிள்ளைகள் அவனுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பொழுது அப்படியே மாற்றம் ஏற்படும். அவன் யாரோட சேர்றான் அப்படிங்கிறத கவனிக்கணும். பழக்க வழக்கம் மாற மாற நம்மளுடைய பிள்ளைகளுடைய நிலைமையும் அப்படியே மாறி அல்லாஹ் காப்பாத்தணும். அதனாலதான் பழகும் பொழுது நல்லவர்களோட சேர்ந்து பழகும். கெட்ட விஷயம் செய்யறானா அவனை விட்டு ஒதுங்கியது. இதுக்கு அல்லாஹ் தாலா மிகப்பெரிய நன்மையை வச்சிருக்கான். யார் அல்லாஹுக்காக சேருகிறார்களோ, யார் அல்லாஹுக்காக பிரிகிறார்களோ, நாளை மறுமையில மஹ்ஷர்ல வெட்ட வெளியில இருப்பாங்க, சூரியன் தலைக்கு மேல இருக்கும், கொதிக்கிற வெயில்ல இருப்போம், தண்ணியும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, எங்கிட்டு பார்த்தாலும் நிழலும் இருக்காது, அரசுடைய நிழல் மட்டும்தான் இருக்கு. அந்த சமயத்துல 7 நபர்கள் சொல்றாங்க, அதுல ஒரு நபர் தான் யார் அல்லாஹுக்காக நண்பர்களா ஆக்கினார்களோ, யார் அல்லாஹுக்காக பிரிந்தார்களோ. அல்லாஹுக்காக நண்பர்கள்னா ஒரு நல்ல நண்பர்களோட சேர்ந்தோம்னா அல்லாஹு தாலா அரசுடைய நிழல் கொடுப்பான். இல்ல அவன் ஒரு கெட்டவனா இருக்கான் அப்படி இருந்தா கூட அவனை விட்டு நம்ம பிரிஞ்சு வந்துடணும். அப்படி பிரிஞ்சு வந்தோம்னா அல்லாஹு தாலா என்ன செய்வான், நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிழலை கொடுப்பான் என்பதா சொல்றான். அப்ப உள்ளம் பரிசுத்தமாகுவதற்கு அல்லாஹு தாலா நம்மளுக்கு அழகான ஒரு வார்த்தையை, அதை யா யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூனு மஅஸ் சாதிகீன், நல்லவர்களோட இருங்க, நல்லவரோட எப்பயுமே பழகுங்க என்பதாக சொல்லி தராங்க. அல்லாஹு தாலா எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் தரட்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.